ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாட் சிக்கன். சரி, இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், டைமே கிடைக்கல. இப்போ தான் ஒரு டைம் கிடச்சிது. சரி, ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி வருது. எல்லாருமே பாட் சிக்கன் பண்ணுறாங்களே, நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். வாங்க நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நானே ரிசல்ட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது ரிசல்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன். 1 kg சிக்கன் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ மெயினான சிக்கன் நமக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. வாங்க அடுத்தது மசாலா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கரெக்டாக 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா. காரம் உங்களுக்கு நல்லாவே வேணும் அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. ஸோ அடுத்த மசாலா ஐட்டம் நான் எல்லாமே இடித்து தான் போட போகிறேன் இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் தான் தேவை. மிளகு, சோம்பு, கொஞ்சமாக சுக்கு, பட்டை, கிராம்பு, ஸ்டார், ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இடித்து. இந்த சுக்கெல்லாம் சேர்க்கும்போது இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த சிக்கனுக்கு. அது நான் ரிசல்ட்டில் தான் நான் பார்த்தேன். நான் கூட நினச்சேன் சுக்கு போட்டால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு. அம்மா தான் சரி போடு அப்படின்னாங்க. அது நல்ல ரிசல்ட் இருந்தது. அதோட வாசம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ இடிச்சுக்கலாம். இடிச்சிட்டு நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா பவுட்ரு ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு பவுட்ரு ஆனாலே போதும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். எடுத்து வச்சிடலாம் இதை. இப்போ அடுத்தது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் பெரிய வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு. நான் இஞ்சி பூண்டு கூட லைட்டாக தட்டி தான் போட்டிருக்கேன், நல்லாலாம் தட்டலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். லைட்டாக தட்டி போட்டுட்டு இதில் இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள். நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அது 1 ஸ்பூன். இதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லிப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இடிச்சு வச்சுருந்த மசாலா அதையும் பூரா சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். அடுத்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து இதில் சிக்கனையும் சேர்த்துடலாம். எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தண்ணி நம்ம சிக்கனை வடிக்காமல் வச்சோம்னா அதில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. அப்படி உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா லைட்டாக அப்படி மேலால் தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் இந்த சிக்கனுக்குள்ளேருந்தே தண்ணி நிறையா வரும், அப்போ அதுவே சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. உப்பெல்லாம் போதுமானு பார்த்துட்டு வேணும்னா உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாட் சிக்கன் அப்படிங்கிறதுனால ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். எங்கிட்ட இதுதான் இருந்தது. ஸோ நான் இது பருப்பு சட்டி இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட கேட்டு எப்படியோ எடுத்துட்டேன் இதை. ஸோ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சுத்தம் சேர்த்து விட்டுட்டு இப்படி பரப்பி விட்டுட்டு இதில் ஒரு 2-3 வரமிளகா. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா இது இன்னும் கூட நிறைய சேர்த்துக்கலாம். வரமிளகா கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அவ்வளோதான். அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதுவும் கூட சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் இடிச்சு வச்சு சுக்கு அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். கரெக்டாக உள்ளே சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
ஸோ அடுத்ததாக இதில் வந்து அப்படியே முழுசாக இருக்கிற பூண்டு, நல்ல பூண்டாக பார்த்து அப்படியே உள்ளே வச்சிடலாம். இது பூண்டு என்னோடது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் 2-3 வைக்கிறேன் பூண்டு. பெருசாக இருந்தால் நீங்கள் 1 வச்சுட்டாலே போதும். இது தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டீம் வந்து கொஞ்சம் கூட வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம். அந்த பாத்திரத்தை மூடுறதுக்கு மைதா மாவில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு அதை அப்படியே பாத்திரத்தை சுற்றியும் வச்சு ஒட்டி ஸ்டிக் பண்ணி விட்டுருவோம். அப்போது நமக்கு ஆவியெல்லாம் வெளியே வராது. அந்த ஸ்டீம் வெளியே வராமல் இருக்கும்போது நல்லா உள்ளேயே புழுங்கி வேகும். ஸோ இப்படி சட்டியில் எடுத்து ஃபுல்லாக ஒட்ட வச்சுக்கலாம். நம்ம பிரியாணிக்கெல்லாம் தம் போடுவோம்ல, அதே மாதிரி தான் நல்லா ஃபுல்லாக ஒட்டிட்டு அந்த மூடி எடுத்து அப்படியே திரும்ப கமுத்திட்டோம்னா நல்லா ஸ்டிக்காகி நின்றுக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம போய் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு நல்ல கனலெல்லாம் செட் பண்ணிட்டு வரலாம். இது வந்து ஸ்லோ குக்கிங். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இதெல்லாம் ரெடி பண்ணி நான் இப்போ டைம் வந்து ஒரு 4 o'clock ஆச்சு இது ரெடி பண்ணும்போது. ஸோ கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுப்பில் கரெக்டாக வைக்கும்போது எனக்கு வந்து ஒரு 5 o'clock இருக்கும். 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எவ்வளோ நேரம் வச்சுருந்தேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே நான் தணலெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன் அடுப்பில். இந்த மாதிரி கறி கட்டிலாம் போட்டு அம்மா அதுக்கு முன்னாடி ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அடுப்பில் நெருப்பே கொஞ்சம் இருந்தது. அதிலே நான் கறி கட்டியும் சேர்த்து நல்லா ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ அதை அப்படியே வச்சுட்டேன். எரிக்க ஒன்றும் வேண்டாம், நமக்கு அடுப்பு எரியணும்னு அவசியம் இல்லை. இந்த தணலே இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நல்லா சவுண்டு வருது. சரியாக பேக் பண்ணாதனால அந்த வாட்டர் கூட அதில் லீக் ஆகுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. ஒரு 5:30க்கு வச்சு இப்போ 7:30 ஆகிடுச்சு. ஸோ எடுத்துடலாம், வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு சிக்கன். நீங்கள் அந்த லெக் பீஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எப்படி வந்திருக்குன்னு. லைட்டாக உள்ளே வந்துருச்சு, அதில் எடுத்து போட்டுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அந்த சிக்கன் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சுருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பயங்கர வாசமாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்மெல்லாக இருந்தது இது வேகும்போது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான பாட் சிக்கன், யம்மி பாட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. வாங்க நான் உங்களுக்கு அடியில் எப்படி இருக்குது அப்படின்னா அதையும் காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடாது அடியில் இவ்வளோ நேரம் வச்சதுனால அடி பிடிச்சிருக்குமா நல்லா பிடிச்சிருக்குமா அப்படிலாம் கேட்பீங்கள்ல, அதனால சொல்கிறேன். வாங்க பாருங்கள், அம்மா எடுத்து போட்டுட்ருக்காங்க எல்லாமே. ஒன்றுமே பிடிக்கலை. அது அந்த பருப்பு சட்டி அப்படிங்கிறதுனால அந்த ஓட்டை குட்டி குட்டி ஓட்டை இருக்கும் இல்லையா, அதில் மட்டும்தான் பிடிச்சிருந்தது. மற்றபடி ரிசல்ட்டு சூப்பராக இருந்தது. எல்லாம் அப்படி சிக்கனெல்லாம் அப்படி பூ மாதிரி பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ நைஸ் டே.